திருவாசகம். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார். இது பெரியவங்களே சொல்லி வச்ச ஒரு வார்த்தை. மாணிக்க வாசக பெருமான் திருப்பெருந்துறையில் சிவனை கண்டவுடன் உணர்ச்சி பெருக்கில் பாடிய பதிகங்களின் முதல் பாடல் சிவபுராணம். இந்த சிவபுராணத்தை படித்தா என்ன நடக்குங்கிறத பெரியவங்க ஒரு அழகான வார்த்தையில் சொல்லியிருக்காங்க. ஏன் இதை நம்ம குறிப்பிடுறோம்னா, சிவபுராணம் பற்றிய ஞானிகளின் பார்வையில் அதில் ஒளிந்துள்ள சூட்சும ரகசியங்களை நம்ம பேச போறோம். அந்த சிவபுராணத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறத பத்தி ஒரு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. தொல்லை இரும்பிறவி சூழும் தழை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே, எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் எனும் தேன். இப்ப சாதாரணமாக இதை பார்த்தோன்னே என்ன நினைக்க தோணும்? பிறவி தொல்லையிலேருந்து நம்முடைய விலைக்கு, அந்த துன்பங்கள்லேருந்து விலைக்கு சந்தோஷத்தை கொடுத்து ஒரு எல்லையில்லாத ஒரு நிலையை அளிக்கக்கூடிய இந்த வாதவூரில் இருக்கக்கூடிய இறைவன், அவரை பற்றின அந்த திருவாசகத்தை பாடினா எல்லாருக்கும் அந்த இது கிடைச்சிரும் அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் நாம் ஏற்கனவே பல இடங்களில் சொல்கிறோம், இறைவனுக்கு மேதைகளும் ஞானிகளும் கொடுத்த பெயர் நிர்குணன். பெயர் உருவம் குணம் இல்லாதவன், மகாசக்தி. அவனை பற்றிய தெளிவும் தெரிவும் நமக்கு இருந்தால் பிறவியும் இறப்பும் அறுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு பெரிய மேதை என்ன சொல்றாரு? தொல்லை இரும் பிறவி சூழும் தழை நீக்கி. தொல்லை இரும் பிறவி அப்படின்னா ரொம்ப கடுமையான பிறவி சுழல். அந்த பிறவி சுழலுக்குள்ளர அது என் காலை சுத்திக்கிச்சு. பிறவி சுழலுக்குள்ள நான் சிக்கிக்கிட்டேன். எப்போ பார்த்தாலும் ஒரு பிறப்புன்னு ஒன்று வருது, இறப்புன்னு ஒன்று வருது. இந்த சுழற்சிக்குள்ளே நான் சிக்கிக்கிட்டேன். அந்த தலை, அந்த இதுலேருந்து என்னை விலக்கி, அந்த விலங்குலேருந்து என்னை விடுவிச்சு, அந்த சங்கிலியிலேருந்து என்னை விடுவிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே. பிறவி சுழலிலிருந்து ஒரு மனிதனை விடுதலையாக்கி அல்லல் துன்பங்களை அறுத்து பேரானந்தம் ஆக்கியதே. எது அப்படி ஆக்கிச்சு? எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாதவூர் எங்கோன். எல்லை மறுவா நெறி அளிக்கும், எல்லையே இல்லாத ஒரு மிகப்பெரிய சூத்திரத்தை அளிக்கிறது, எல்லையே இல்லாத ஒரு மிகப்பெரிய ஞானத்தை கொடுக்கிறது, எல்லையே இல்லாத ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலை கொடுக்கிறது. எதையா கொடுக்குது? வாதவூர் எங்கோன். திருவாத ஊரில் இருக்கக்கூடிய எம் தலைவன் நீங்க நினைப்பீங்க. வாத ஊர், வாதம்னா காற்றுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. காற்று செல்லக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய எம் தலைவன், காற்றை மூலமாக கொண்ட எம் தலைவன், காற்றையே வடிவமாக கொண்ட என் தலைவன், காற்றே கடவுளாக இருக்கக்கூடிய எம் தலைவன், காற்றுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு திருவாசகம் எனும் தேன். அதென்ன திருவாசகம்? வாசகம் சரி, திருவாசகம் அப்படின்னா அப்படிப்பட்ட காற்றுகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவனை சென்று அடையக்கூடிய வார்த்தைகள், அதாவது வழிமுறைகள். அதை எப்படி சொல்றாரு? அந்த வழிமுறைகள் தேனை போன்ற இனிமையானது, சுவையானது, அருமையானதுன்னு சொல்றாரு. இதுல விஷயமே என்னன்னா, பிறவி சுழலை அறுப்பதற்கு ஒருத்தன்ட்ட குவாலிட்டி இருக்கு. அந்த விலங்கை உடைச்சி துன்பங்களை அறுத்து பேரானந்தத்தை காட்டுவார். யார் அது? எல்லையே இல்லாத அளவுக்கு பல வழிமுறைகளை காட்டி. யார் அது? வாதவூர். காற்றுகளுக்கெல்லாம் இருப்பிடம், அந்த காற்றுகளுக்கெல்லாம் தலைவன், காற்றுகளுக்கெல்லாம் தலைமை. அவனை பற்றிய நெறிகளை தேனை விட அருமையாக இதில் ஒளித்து வைத்துள்ளோம். அப்படிங்கிற இடத்துல திருவாசகத்தினுடைய பெருமையை, அதாவது சிவபுராணத்தினுடைய பெருமையை தொடங்குவதற்கு முன்னால் திருவாசகத்தை பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. திருவாசகத்தை முழுமையாக அதனுடைய பொருளை உணர்ந்து படிச்சீங்க அப்படின்னா பிறவி சுழலிலிருந்து உங்களால் விடுதலை அடைய முடியும். என்னுடைய சின்ன கேள்வி ஒன்னே ஒன்று தான். இன்னைக்கு சிவபுராணத்தை தூக்கத்தில் எந்திரிச்சு கேட்டாலும்
கீழிருந்து மேலாக, மேலிருந்து கீழாக அப்படியே அச்சு பிசகாமல் சொல்வதற்கு ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. ஆனால் பிறவிச் சுழலிலிருந்து அவர்களால் வெளியே வர முடிந்ததா யோசிச்சு பார்க்கணும். அப்போ எங்கே தப்பு நடக்குது? பெரியோர்களாகிய நம் முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய ஞானியர் கூட்டம் அந்த வாசகங்களில் ஒளித்து வைத்துள்ள ரகசியங்களை நாம் சரியானபடி பார்க்க மறந்ததால் பிறவிச் சுழல் என்னை சுத்திக்கிட்டே இருக்கு. அதான் விஷயம். அப்போ நம்ம முன்னோர்கள், தமிழின் மீது பற்றுக்கொண்ட நம் பெரியோர்கள், ஆன்மீக பெரியோர்கள் நமக்காக கொடுத்துட்டு போனாங்களே அந்த வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியங்கள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பிறவிச் சுழலை அறுப்பதும், துன்பங்களை அறுப்பதும், பேரானந்த நிலையை அடைவதும் மிகவும் எளிமைங்கிறத ஒரு பெரியவர் எழுதி வச்சிருக்காங்க. இந்த திருவாசகத்தை படியப்பா, படினா சும்மா உட்காந்து படிக்கிறது இல்லை, பொருளுணர்ந்து படியப்பா, பிறவிச் சுழலை வெல்ல முடியும்னு சொல்லிட்டு. சும்மா ஆடியோவா டேப்ல எல்லாம் போட்டு காதில் அந்த திருவாசகம் கேட்டு இல்லை காலை மாலை திருவாசகத்தை பாடிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு மனிதனால் பிறவிச் சுழலை வெல்லவே முடியாது. அதனுடைய முழுமையான அர்த்தத்தை உணர்ந்தால் மட்டும்தான் வெல்ல முடியும். அதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். தொடர்பில் காத்திருங்கள். குருவே சரணம்.